பிரைஸ் அல்லாஹ். தள்ளி போடுவது எப்படி ஆசீர்வாதங்களை இழக்க காரணமாகிறது என்று இயேசு லூக்கா 13ஆம் அதிகாரத்தை விளக்கமாக கூறுகிறாரு. அருகில் நின்ற ஒருவர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, சிலர் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்களா என்று கேட்டார். அதற்கு இயேசு, சிலரா அல்லது பலரா என்பது உங்கள் வேலை அல்ல. தேவனோடு உங்கள் வாழ்வில் உள்ள மனதை வையுங்கள். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் இடுக்கமான வாசல் ஒரு நபர் நுழைய வேண்டிய வாய்ப்புகளை கட்டுப்படுத்துகிறது. எனவே மக்கள் இப்பொழுதே செயல்பட வேண்டும். அதற்கு மாறாக வீட்டஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக, மன்னிக்கவும், நீங்கள் என் விருந்தினர் பட்டியல் இல்லை என்று சொல்வதை கேட்பீங்க. இப்பொழுதே கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். முடிவெடுப்பதற்கு காலம் கடந்துவிட்டால் பின்பு ரட்சிப்புக்குள் நுழைய எடுக்கும் முயற்சிகள் பயனற்றவை ஆயிடும். மனம் திரும்புவதற்கான காலம் கடந்த பின்பு இயேசுவை பற்றி அணிந்திருக்க என்ற பிரயச்சம் எந்த நன்மையும் அளிக்காது. ஏனென்றால் முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள்.